அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்ற நேரம் ஒட்டு எல்லாரும் அதிகாலையில் எழும்பி சாப்பிட முடியாத நேரத்தில் சாப்பிட்டு, அதே மாதிரி மாலை வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் பட்டினியோட இருந்து, நீ தப்பா பேசக்கூடாது, தவறா நடக்கக்கூடாது, இன்னொரு ஆளை திட்டக்கூடாது, உன்னோட சண்டைக்கு வந்தால் பொறுமையாக நிற்கணும், இன்னை சாயும் சொல்லணும் என்றெல்லாம் ஒரு அடக்கத்தை, ஒழுக்கத்தை, நேர்மையை, நியாயத்தை பட்டினியில் நம்மளை போட விட்டு, அட பசிச்சிருக்கிறோமே, நாம் பேசினால் இந்த பட்டினியில் இருப்பதில் அர்த்தம் இல்லாமல் போயிருமே, நாம் தப்பாக நடந்தால் தண்ணி குடிக்காமல் இருந்தது அர்த்தம் இல்லாமல் போயிருமே என்ற உணர்வை அடிக்கடி எழுப்பி, ரஹ்மான் நம்மளை பார்க்கிறான் என்று அந்த பட்டினியுடைய வேதனை நமக்கு அடிக்கடி உணர்த்துகிறது என்று சொன்னால், இதுதான் தக்வாக்குரிய பயிற்சி. இந்த பயிற்சியை பெறுகிற முஸ்லிம்கள் பெருநாள் அன்று தக்வாவோட இருக்கிறார்கள்டா, நிறைய திரைப்பட அந்த தியேட்டர்கள்லாம் நிரம்பி வடிக்குது. தக்வாவின் உச்சகட்டத்தை பார்க்கலாம். 27ஆம் ஆண்டு லைட் ஆஃப் பண்ணி அழுக என்றெல்லாம் அழுதவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை மாறி, பாதிரியார் நம்மளை மன்னித்து விட்டார் என்று சொன்னால், கடவுள்கிட்ட போய் சொன்னார் என்றால் இதுக்கு பிறகு எந்த பிரச்சனை இல்லை, மறுபடி பாதிரியார்ட்ட தப்புக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டியதுதான் என்று நம்புவது போன்று 27 ஆண்டு எல்லாம் முடிஞ்சாச்சு, மறுபடி அடுத்து 27 வரைக்கும் தொடங்கும். அப்ப இந்த சமுதாயத்தில் இந்த முழு மாதம் முடிந்ததுக்கு பிறகு தக்குவா தெரிகிறதா? இல்லை. சரி, இந்த மாதத்திலேயாவது அநேகமானவர்கள் தக்குவோடு இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. ஏண்டா அப்படி இருந்தால் இந்த மாதத்திலேயாவது அல்லாஹ்க்கு பயந்து குர்ஆன் உள்ளதை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயந்து ஹதீஸ் உள்ளதை சொல்லுவார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே பேசுவதற்கு விஷயம் இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்கணும். இஃப்தார் நிகழ்ச்சி நேரம் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபியுடைய உம்மா 4 வருஷமாக இமாம் ஷாஃபி அவர்களை இந்த கற்பறையில் சுமந்தார்கள். இதை கேட்டால் காரி துப்பி விட்டு ஒரு மாற்று மத அன்பர், இத்தாண்டா உன் மார்க்கம், எவனாவது 4 வருஷம் அதுக்குள்ள இருப்பானா என்று கேட்பார்கள். இறையச்சம் உள்ளவன் நான் சரியா பேசுறேனா, அளந்து பேசுறேனா, நான் பிழையாக பேசுகிறேனா என்று யோசித்து பேசுவானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தான் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடப்பட்ட தூரம் அளவுக்கு நரகத்தில் தூர வீசப்படுவான் என்றார்கள். அவ்வளோ அஞ்சுவார்கள், நாவசைத்து பேச பயப்படுவார்கள், தப்பு வந்து விடுமான்னு பயப்படுவார்கள். இந்த ரமலானிலாவது அது இருக்கிறதா? இல்லை. மன் ஷாம ரமலான், யார் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோக்கிறார்களோ என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமானோட நோன்பு பிடிக்கிறாங்களோ, அப்ப ஈமான் இல்லாம நோன்பு பிடிப்பான், நன்மை எதிர்பார்க்காமல் நோன்பு பிடிப்பான், எல்லாரும் பிடிக்கிறோம் நாங்களும் பிடிப்போமே என்று கல்ச்சர்ல அவனும் செஞ்சா நானும் செய்யணும் 100 பேர் நிற்பான். அப்படி பிடிக்கிறவன் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்சாம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நோன்பு நோக்கிறார்களோ, வஹ்திசாபன், நன்மைகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு நோன்பு நோக்கிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக், அவருடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் டோட்டலா அழிச்சு போறான், டோட்டலா அழிக்கிறான். முன்னாடி செஞ்ச எந்த பாவமா இருந்தாலும் நீ ஈமானோட இறையச்சத்தோட பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ நோன்பு பிடித்தால் அதுக்கு கூலி என்ன தெரியுமா? சௌமுல்லி, நோன்பு எனக்குரியது என்றான். நோன்பு எனக்குரியது, நான் கூலியாக வேண்டாம். அட மற்றதுக்கெல்லாம் 10, 20, 100, 1000 பண்ணுவேன், நான் நாடினால் ட்ரில்லியனும் தருவேன், பில்லியனும் தருவேன், எவ்வளோ நன்மை வேணுமோ அவ்வளோ நன்மை தருவேன். இது எனக்குரியது என்றான். என் அடியானுடைய பாசம், என் மேல வச்ச அன்பு தெரியும், அதனால் அந்த அளவுக்கு நான் இரக்கமாக இருக்கிறேன். ஒரு மூமினுடைய சாயிமுடைய ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியோட மணக்குது. ஏண்டா இங்க எமைனோ அமிலம் சுரப்புற நேரம் ஒரு நாத்தம் வரும், இந்த நாத்தத்தை வாடை என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த வாடை அல்லாஹ் நாத்தமா பார்க்க மாட்டானாம், அவ்வளவு இறக்கம் பண்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ரஹ்மான் அவ்வளவு இறக்கும், உன்னை அந்த அளவுக்கு அரவணைப்பான். இதை நம்பி இருந்தால் இந்த சமுதாயத்தவர் ஒழுங்காக நடந்திருப்பார்களா இல்லையா? இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தில் எல்லாரும் 20+3 தொழுதார்கள், 23. இன்றைக்கு கொழும்புகள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் 20 தொழுது முடிஞ்சு ராத்திரி 8 தொழுது 3 எல்லாம் 31. ஆனா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க 31 தொழலையே. நிஜமான இறையச்சம் இருந்தால் இப்ப ஏன் 31 மாறிச்சு?
அப்ப நீங்க பிழை செஞ்சிட்டீங்களா? இவ்வளவு காலமா மார்க்கிறது மறைச்சிங்களா? அப்ப தராவி 31 ரக்காத்தா? அது என்ன நடுநிசையில ஒரு 11, ஏன் முன்னுக்கு ஒரு 20? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது எல்லாரும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். இன்டர்நேஷனலி இன்றைக்கு கொல்லுப்பிட்டி பம்பலப்பிட்டில் உள்ளவர்கள் ஆங்கிலம் படித்தவர்கள், அவர்கள் இன்டர்நேஷனலி தவா செய்வதை பார்க்கிறார்கள். அந்த பெரும் பெரும் உலமாக்கள் சொல்ற ஹதீஸை பார்க்கிறார்கள். அடடா, இவங்க சொல்றது இல்லையாங்க, இவங்க சொல்ற மாதிரி இல்லையே. அவர்கள் திணறுகிற நேரத்தில், அந்த கேள்விகள் மேல சொல்லப்படுற நேரத்தில் புகாரில இருக்கிறதே இப்படி என்று சொல்ற நேரம் தடமாறி அப்செட் ஆகி, ஓ இதுதான் இதுவும் இருக்குது, அது நடுநிசையில தொழுவோம், இது முன்னுக்கு தொழுவோம் என்று மாத்துறீர்களே, இது இறையச்சத்துக்குரிய அடையாளமா? இது இறையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய வேலையா? அப்ப என்ன விளங்குது? நிஜமாக இறையச்சம் உள்ளவன் இபாதத்திலேயே மோசடி என்றால், செய்கிற இபாதத்திலேயே மோசடி என்றால், அப்புறம் மற்ற விஷயங்களை ஏன் நம்ம பார்க்கணும்? இபாதத்திலேயாவது நீங்கள் ஒழுக்கமாக நடக்கிறீர்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு என்ன காரணம் என்று நாம் தேடி பார்த்தால், எல்லாரும் நாம் பிறந்த யாருமே அதிகமான மக்கள், 100-98 விதமான மக்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பினோம், அதுல தான் இறைச்சம் வரும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில இருந்தா இறைச்சம் வரும். பெருமானாருடைய நாவசித்து பேசுகிற வார்த்தைகளோட தாத்பரியத்தை நானும் நீங்களும் புரிஞ்சாதான் இறைச்சம் வரும். என்ன நடக்குதுண்டா, அவ்வளவு பேரும் வாப்பா சொன்னார் அல்லாஹ் இருக்கிறது, அதான் நம்புறேன். உம்மா சொன்னாங்களே முஹம்மது ரசூலுல்லாஹ், அதான் நம்புறேன். இப்படி நம்பினா இந்த இறைச்சம் வராது. ஏன்? யாரோ ஒரு ஆள் சொல்லி, அது எப்படி முஹம்மது நபி இறை தூதர் ஆகுவார்? இதை நீங்க கேட்டீங்களா? இந்த கொஸ்டின் உங்கள்ட்ட எழுப்பினீங்களா? 2 பேர் வர்றார், ஒரு ஆள் தன்னை நபி என்றார், இன்னொரு ஆளும் தன்னை நபி என்றார். இந்த 2 பேரை நீங்க 2 பேரை ஏற்றுக்கொள்றது, ஒரு ஆளை ஏற்றுக்கொள்றீங்க, ஒரு ஆள் இல்லைன்றீங்க. இதுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? இவரை நான் இந்த காரணத்துக்கு ஏற்றுக்கொள்றேன், இவரை இந்த காரணத்துக்கு நான் மறுக்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வராரு, அவர் மருந்து கொடுக்கிறார், 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட யாரும் போறது இல்லையே, அவர் சர்டிபிகேட்ல கள்ள டாக்டர், அவர் தப்பா மருந்து கொடுப்பாரு. இன்னொரு ஆள்கிட்ட எல்லாரும் போறாங்க, சர்டிபிகேட் இருக்கிறது அவர் டாக்டர் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபி என்றார். இன்னொரு பக்கத்தில் முசைலமா தன்னை நபி என்றான், அஸ்வத் அனசி நபி என்றான். இவங்களெல்லாம் இல்லை என்றோம், இவரை நபி என்றோம், மிர்சா குலாம் நபி இல்லை என்றோம். இதுக்கு சான்று தேடி பிடிச்சு சொல்லணுமா இல்லையா? அல்ல அதை விரும்புறான். நபிகள் நாயகம் இந்த மார்க் எப்படி என்றா, உம்மா சொல்லி நம்பினவங்க, வாப்பா சொல்லி நம்பினவர்கள் எல்லாம் விரும்பவே மாட்டான். குர்ஆனை படித்தவர்களுக்கு வழங்கும் லவுலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களை யாரெல்லாம் உலமாக்க அறிஞர்களோ, நம்ம படிச்சிருக்கிறார்களோ, உலகத்தை பத்தி அறிவிருக்கிறோ, அவர்களை தான் அல்லாஹ் விரும்புறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ்வை யாரு ரொம்ப பயப்படுவாங்க தெரியுமா? அறிஞர்கள், படித்தவர்கள். அறிஞர்கள் குர்ஆன் சொல்லுது, இதெல்லாம் நீங்கள் ஓதி இருப்பீர்கள். நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா, இந்த அறிஞர்களுக்கு தான் அல்லாஹ்வோட விளங்கும், அல்லாஹ்வோட வல்லமை. பெருமானார் சொன்னது புரியும். அப்ப என்னமோ ஒரு சான்று இருக்கணும். இவர் இல்ல, இந்த டாக்டருக்கு சர்டிபிகேட் இருக்குது, இவருக்கு ஒண்ணு இல்ல, அதனால் நீங்க ரிஜெக்ட், நீங்க ஓகே. இது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சர்டிபிகேட் கொண்டு வந்தார், இதை பார்த்து தான் நீங்க நம்பினீர்களா? அப்படி நம்பாட்டியது ஈமானே இல்லை. இதுல உச்சகட்ட கிரேட் என்ன தெரியுமா? மற்ற மதங்கள்லாம் மதத்தின் பேரை சொல்லுவார்கள், இந்த மதத்தவர் என்று. இஸ்லாம் மூமின், நம்பிக்கையாளன், நம்பினவர் அவரு, இவர் மூமின், நம்பிக்கை தான் ஆணிவேர். எப்படி நம்புறது? கண்ணை பொத்தி எல்லாத்தையும் அப்படிதான். அப்படி நம்பினால் அந்த நம்பிக்கை தேவையில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்ற, நபியே லஅல்லக வாகிஉன் நஃப்ஸக, நீங்க உங்களே அழிச்சு கொள்வீங்க போல, இவர்களை நினைச்சு இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைத்து உங்களுக்குள்ளே நீங்க நோவினை செய்து கொள்வீர்கள் போல அழுகிறீங்களே. அல்லாஹ் நாடினா இவங்களுடைய களத்துகள் எல்லாம் குன்னிக்கிற அளவுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவான். அப்படி செய்ய மாட்டான்ல. அவனுக்கே நான் தான் அல்லாஹ்னு சொன்னா 50 பேரை ஏற்றுக்கொள்வாங்களே இல்லையா? அப்படி செய்ய மாட்டான்ல. ஏன் செய்ய மாட்டான்? அட உனக்கு ஒரு அறிவு தந்திருக்கிறேன், உரைச்சி பாரு, நீ மனுஷன் தானே, உனக்கு அறிவு தந்தன் தானே, நீ வளர்ந்து பார், ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கேளு, அவர் நபிதான் என்பது ப்ரூவ் பண்ணி, ப்ரூவ் பண்ணுன உடனே நில்லு, அதுக்கு தான் உனக்கு கிஃப்ட். எதுக்கு உனக்கு பரிசு? இவர் இறை தூதர் தான் சந்தேகம் இல்லாம நம்பினால் இந்த இரவுகள் எல்லாம் அமர்கலமான இரவுகள். கடைசி 10 நாம் நின்று தொழுவோம். அந்த ஒற்றைப்படையான இரவுகள்
அல்லாஹ்வோடு உறவாடுவோம். அந்த நம்பிக்கை ஆழ பதிந்தால் யாரும் நம்மளை வந்து எழுப்பாட்டு தேவையில்லை, யாரும் நம்மளை வந்து சொல்ல தேவையில்லை. நம்ம நாவுகள் ஜிக்ரை அது சொல்லிக்கொண்டே இருக்கும், ஸலவாத்தை தட்டி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கையை அல்லாஹ் சொல்றான். என்னுடைய நபிமார்கள்லாம் வெறும் கையோடு அனுப்பி நம்புப்பா அப்படியா குர்ஆன் சொல்லுது. நான் சொல்ற இந்த ஆயத்தை மட்டும் எத்தனை வாட்டி குர்ஆன்ல வருது எண்ணி பாருங்க. வஜாஉ பில் பையினாத், எங்களுடைய நபிமார்கள் எல்லாம் தெளிவான சான்றுகளோட வந்தார்கள். பொய் நபி என்றவன் சொல்றமா இல்லையா, அவன் சான்றோட வரல, அதனால் அவன் நபி இல்லை. இவர் ஏன் நபி தெரியுமா? வஜாஉ பில் பையினாத், இவர்கள் தெளிவான சான்றுகளோட வந்தார்கள். என்ன சான்று? சும்மா சான்றா? எவனுக்கும் ஒரு மனுஷன் சொல்ல நான் நபி என்று சொன்னா, இறைவன்கிட்ட இருந்து மெசேஜ் சொன்னால் எதையெல்லாம் மனுஷனுக்கு சொல்ல இயலாதோ அது சான்று அவர் சொல்லணும். என் சர்டிபிகேட் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்ல இயலாது, அவருக்கு சொல்ல இயலாது, அடுத்த ஒரு ஆளுக்கு சொல்ல இயலாது, எவனுக்கு சொல்ல இயலாது. நான் சொல்றது எவனும் சொல்ல மாட்டான். அப்படியானதையெல்லாம் நான் சொல்லுவேன். இதை வச்சு நபி என்று நீங்க பாருங்க. அப்படி பார்த்தா மோசடி செய்ய மாட்டோம், தப்பி பண்ண மாட்டோம், ஹராத்தில் ஈடுபட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். எல்லாத்தையும் ஏதாவது தப்பா நடந்தா கூட கண்ணீர் வடிச்சு பாவ மன்னிப்பு கேட்போம். இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அல்லாஹ் ஒன்று ரெண்டா சுப்ஹானல்லாஹ் எத்தனை சொல்ல நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கே ஒவ்வொரு அவரா பேசலாம். அவ்வளவு சான்றுகள். வஜாஉ பில் பையினாத், தெளிவான சான்றுகளோடு அவர்கள் வந்தார்கள். அதுல ஒரு சான்று பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால அவங்க காலத்தில் 56 யுத்தம் நடக்குது. 19 போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்கிறார்கள். அப்ப 56 யுத்தத்துல 19 கலந்து கொள்றாங்கன்னா பாக்கி கலந்து கொள்ளல. அதுல ஒரு போர் தான் கைசர். கைசர்ண்டா சீசர், ரோமானியர்களோட நடக்கிற ஒரு போர். மோத்தாண்டு ஒரு இடம் ஷாம்ல, ஷாமண்டா சிரியா, சிரியாவில் மோத்தாண்ட இடத்துல நடக்கக்கூடிய போர். இந்த போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. எப்படி அனுப்புறாங்க? ஸைத் பின் ஹாரிஸான்னு ஒரு தோழர், அவர் கையில கொடியை கொடுத்து, ஸைத் நீங்க தான் தலைவர், ஸைத் நீங்க கொலை செய்யப்பட்டா அடுத்தது ஜாஃபர் பின் அபி தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா மகன், அலி ரலியல்லாஹுடைய மூத்த நானா, அவருக்கு 40 வயசு. அப்ப அலி ரலியல்லாஹு 10 வயசுக்கு இளம், அவருக்கு சொந்த நானா. ஜாஃபர் நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டால் அப்துல்லாஹ் பின் ரவாஹ் நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். மூத்தாக்கு அனுப்பிட்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இறை தூதர் தான் என்று கன்ஃபார்ம் பண்ண அல்லாஹ் என்ன பண்றான்? அவருக்கு போயிட்டாங்க. போன பிறகு மதீனால இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் பின் மாலிக் பக்கத்துல நிக்கிறாங்க. ஏன்னா அனஸ் யாரண்டா, ஆனா ஹதிம்து அஷர சினீன், 10 வருஷம் நான் ரசூலுல்லாஹ் வீட்ல இருந்தேன். அவங்க உம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க வளர்த்து தாங்க, யாரும் சொல்ல நல்லபடியா வளங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செஞ்சு கொடுப்பாரு, அதை செய்வாரு. சின்னவரி அவர் சொல்லுகிறார், மா மசஸ்து தீபாஜன் வலா ஹரீரன், நான் தீபாஜ தொட்டிருக்கிறேன், பட்டு ஹரீர தொட்டிருக்கிறேன். அத மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மேனியை தொட்டே எந்த பட்டு அதுக்கு கிட்ட நிக்காது. அவ்வளவு சாஃப்ட்ன்றார், அவ்வளவு இறக்க அவர், அவ்வளவு இறக்கும். வாலா ஷமீம் து ராஹியத்தின் அத்யபு மின் ராஹியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய வாடைகளை நான் நுகர்ந்திருக்கிறேன். பெருமானார்ட்ட ஒரு வாடை அடிக்கும், ஒரு வாசம், அத மாதிரி ஒரு வாசம் இல்லைன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இறக்கம் வைத்தவர் அனஸ் பின் மாலிக். அவர் பக்கத்துல ஆயிஷா நாய் கதவுக்கு பக்கத்துல அல்லாஹ் இந்த அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம்? சஹீஹுல் புகாரியில உறுதியான சனதோடு இதை பார்க்கலாம். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு ஷாமை காட்டுகிறான் என்றார்கள். எனக்கு ஷாமை காட்டுகிறான் என்றார்கள். எங்கே? கொழும்புலேருந்து புத்தளம் தூரமா, கொழும்புலேருந்து கண்டி தூரமா, கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் தூரமா, எந்த அளவு தூரம்? சுபஹானல்லாஹ். மக்கா மதீனாவை 400 கிலோமீட்டர் கணக்கு போடுங்க. சிரியாவுக்கும் இதுக்கு எவ்வளவு தூரம் கணக்கு போடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் போய் கேட்டு பாருங்க. மதீனா ஒரு நாடு கடந்த நாடு. அந்த மக்கள் பிரயாணம் செய்வார்கள், 1 மாசம் 2 மாசம் இப்படி எல்லாம் பிரயாணம் செய்வார்கள். அந்த அளவுக்கான தூரமான பிரகதி. அங்க போய் ஒரு 2 நாள் தூரம் பரவாயில்ல, ஏதோ ஒரு என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தார்கள். யுத்தம் நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார். அல்லாஹ் எனக்கு காட்டுறான். ஸைத் கொடியை பிடித்து வீரமாக முன்னாடி போகிறார். அவர் வீரமரணம் அடைகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்ததாக ஜாஃபர் பின் அபி தாலிப், அபு தாலிப் மகன் ஜாஃபர் கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், வீரமாக போராடுகிறார். அவரையும் அல்லாஹ் எடுக்கிறான்.
அதுக்கு அடுத்தபடியாக அப்துல்லாஹ் பின் ரவாஹ் கொடியை பிடிக்கிறார். அவரும் முன்னாடி போகிறார், கடுமையாக போராடுகிறார். அவரையும் வீரமரணம் அவர் அடைகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார். அவர் முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கிறான். சகோதரர்களே, மதீனாவில் இந்த செய்தி காத்தை விட வேகமா பறக்குது. இந்த புத்தளம் தம்பப்பாண்டியில் ஒரு ஆள் மௌத்தாயினா ரேடியோல சொல்ல வரைக்கும் இருப்பீங்களா? அடுத்த வாய் போயிரும். இன்னார் மரத்தான், இன்னார் மௌத்தாம். அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஜஃபருடைய குடும்பத்தார். அனஸ் பின் மாலிக் பக்கத்தில் நிக்கிறாங்க. வேகமாக, காத்தை விட வேகமாக பறக்குது. டெட் பாடி எல்லாம் கொண்டு வர இயலாது, அவ்வளவு தூரமா. அங்க அடக்கிட்டு தான் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் மெசேஜ் சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு ஆள் மரண செய்தி சொல்லி அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்தார்னு வைங்க, டோட்டல் இஸ்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டியதான். என்னப்பா இது பிள்ளையான, எப்படிப்பா மறுமையில எல்லாம் எழுப்பாட்டுவான்? இந்த கொஸ்டின் வருமா இல்லையா? அவர் திரும்பி வராட்டி, இது டேஞ்சரான வார்த்தை. இவர் மரணித்தார் என்று பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து கொண்டு, அந்த காலத்தில் ஜெட்டி இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஸ்கைப் இல்லை, மொபைல் போன் இல்லை, சேட்டலைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. இறை தூதர் தன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் நீங்க பார்க்காத செய்திகளை அறிவிக்கிறான். இது அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணணுமா? ஷாம் ரசூலுல்லாஹ் பார்க்கவே இயலாது. அது என்ன சேட்டலைட் போட்டு பார்க்கிறதா? பார்க்காத செய்தியை நான் பார்க்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா அந்த செய்தியை ப்ரூஃப் பண்ணணும், தெளிவான சான்று வைக்கணும். அவரு அல்லாஹ் அதுக்கு என்ன பயன்படுத்துறான்டா? இந்த இடத்தை பயன்படுத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, ஜாஃபருடைய குடும்பத்தார் அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்னஊலி ஆலி ஜாஃபரத் ஆமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு போய் சாப்பாடு கொடுங்க, அவங்க தின்ன மாட்டேங்கிறாங்க. கவலை இல்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா மவுத்து தான். அவங்களுக்கு வேற மரண செய்தி அங்கே இது போஸ்ட் பண்ண காட்டியெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அங்கிருந்து கோல் வர காட்டி பார்க்க மாட்டார்கள். யாராவது மெசேஜ் தர காட்டி பார்க்க மாட்டார்கள். மெசேஜ் தரவும் இயலாது. குதிரையில ஓடினாலும் எவ்வளவு நாள் எடுக்கும் சொல்லவே இயலாது. திரும்பி வர்ற நேரம் மதீனா முழுக்க இன்னார் கொலை செய்யப்பட்டாராமே, இன்னார் கொலை செய்யப்பட்டார் செய்தி பரவுது. அந்த கூட்டம் திரும்பி வர்றாங்க. எதுக்கு எல்லாம் இப்படி செய்யறான்? தொழுகையை பத்தியா ரசூலுல்லாஹ் பேசினாங்க, நோன்பு பத்தியா பேசினாங்க. ஒரு ஊர்ல தான் கண்காணாத ஒரு ஊரு, ஒருவர் செல்வாக்கு பெற்றிருந்தால் ஒரு ஊர்ல வாயால பேசி மாட்டிக்கொள்ள மாட்டார், பிள்ளையாக இருந்தா. அப்ப எதுக்கு தைரியமா பேசுறாங்க? ஏன் ரப்பு எனக்கு காட்டுறது நிஜம். அட உங்களை மறுமையில பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்ன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் அல் அமீன் அஸ்ஸாதிக். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்றால் சின்ன விஷயத்திலையும் சொல்ல தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் மரண செய்தியை சொல்லுவாங்களா? அது கூட லேசிப்பட்ட போறீங்கள. வரலாறு தெரிந்தவளுக்கு தெரியும், காலித் பின் வலீத் 7 வாள்கள் ஒட்டிக்குது கிட்டத்தட்ட. அது மாதிரி ஒட்டஞ்சு ஒரு வாளை காட்டுவார். இந்த வாளால் தான் வெற்றி கொண்டாண்டு. அந்த அளவுக்கு என்ன சீசர், கைசர் என்ற சீசருடைய ஆட்சி ரோமபுரியில ரசூலுல்லாஹ் காலத்துல சீசர் ஆட்சி பண்றான். அதுல ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர், இப்படி சீசர் வருவான். இந்த மாதிரி சீசருடைய ஆட்சி காலத்துல கடுமையான பலம். 2 வல்லரசி, ஒன்று கிஸ்ரா, அப்புறம் கைசர். கிஸ்ரா என்றால் என்ன பாரசீகம், கைசர் என்றால் இத்தாலி, ரோமபுரி. இந்த 2 தான் கடுமையான பலமான ராஜ்யங்கள். இந்த 2ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் காலத்துல கையில வந்து அவ்வளவு ராஜ்யங்களோட அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி யோசிச்சு பாருங்க. நாம இலங்கை மாதிரி ஒரு நாட்டில இருந்து அமெரிக்கா போய் அடிச்சா ஓ வெத்திட்டு வரேன்னு சொல்லலாமா? இதுதான் மதீனா நிலைமை. என்ன பெரும் செல்வந்தோடு இருந்தாங்களா? அங்க சீசரை பத்தி படிச்சவனுக்கு தெரியும், அவன் தங்க கரண்டிகளால் சாப்பிடுறான். அப்படி படைகள், அவனுக்கு படையில தளபதி கிளாடுகள் அது இது பெருசா போட்டு வச்சிருக்கிறான். பெருமானார் பக்கத்தில் உள்ளவர்கள் கையில் வயிற்றுல கல்ல கட்டினவர்கள். ஆனால் காலித் பின் வலீத் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஒரு யுத்தத்துக்கு போய் 3 பேர் மௌத்து சரிப்பா, இவர் கையில வெற்றியை கொடுத்தான்னு எப்படி சொல்லலாம்? அவர் வெற்றியோட திரும்பி வராட்டி, இது ஒன்றா இருந்தால் ஓ இது ஏதோ பாசிபிலிட்டி படி சொல்லிட்டாங்க சொல்லலாம். இப்படி நான் எத்தனை காட்டணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் திரும்பி வர்றார்கள். திரும்பி வந்தா அவ்வளவு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவன் டேட்டை பார்க்கறாஹா, நாங்க போன நாள் இது, யுத்தம் நடந்த நாள் இது. ரசூலை எப்ப சொன்னாங்க, எப்ப இதை சொன்னாங்க? அவன் பாப்பான் வரசி சரியா டைம் சொல்லியிருக்கிறாங்களே, சரியா தானே சொல்லியிருக்கிறாங்க. ஓ சரியான டைம்ல சொன்னாங்களே, அப்ப எப்படி மெசேஜ் வந்துச்சு? எப்படி மரண அறிவித்தல் சொன்னார்கள்? ஒரு மரண அறிவித்தலா? ஒரு நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி மௌத்தான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இமெயில் போட்டாங்களா ஃபெக்ஸா? எதுக்கு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான்?
இதை பார்த்து உனக்கு இறையச்சம் வரணும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.